வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு லட்டு ஆர் பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் உருகட்டும். நெய் உருகினதும் ஒரு 1/4 கப், அதாவது ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் அதே நெய்யில் அப்படியே ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பை போட்டு வறுக்க ஆரம்பிங்க. பாசிப்பருப்பு ஓரளவுக்கு வறுப்பட்டதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொரிக்கடலை ஆல்ரெடி வறுப்பட்ட கடலை, ஸோ எப்பயுமே பாசிப்பருப்பு பாதி அளவு வறுப்பட்டதும் அதை சேர்த்துக்கோங்க. இதோ பாசிப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்போ ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இதை இப்போ நல்லா பொடி பண்ணிக்கலாம். இதோ ரெடி. இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம வெல்லத்தை உருக்கிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இனிப்புக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அதாவது லைட்டாக அது முங்கணும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதை நல்லா கரைக்கணும். ஸோ இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். இதை ரொம்ப நேரம் பாயில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வெல்லம் கரைஞ்சதுமே நீங்கள் இதை வெளியே எடுத்துடலாம். இதுவும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். அடுத்ததான் மாவுக்கு வரலாம். இதோட நீங்கள் வறுத்து வச்சுருக்கிற அந்த கேஷ்யூ நட் ஆட் பண்ணுங்கள். அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இது இப்போ ஆறிடுச்சு. நீங்கள் சூடாக ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் வெல்லத்தை கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. எப்படியும் சின்ன சின்ன குப்பைங்க அதில் இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இந்த பாசிப்பருப்பு உருண்டையை நம்ம 2 விதமாக செய்யலாம். ஒன்று, இந்த மாதிரி வெல்லத்தை நல்லா உருக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். இதுவும் நல்லாயிருக்கும். இல்லையா, உங்கள் வெல்லம் நல்லா சுத்தமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு அரைக்கும் போதே அந்த வெல்லத்தையும் சேர்த்து போட்டு அரைங்க. நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு இதை திரும்பவும் வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. லைட்டாக சூடானதும் ஆஃப் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா நல்லா டைட்டாக பிடிங்க. அப்போ தான் பிடிக்க நல்லா வரும். அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா இந்த லட்டு நல்லா பளபளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக்குங்க. உருண்டைகளாக்குனீங்கன்னா உங்கள் லட்டு ரெடி. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா வெளியே 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதோ நம்மளோட லட்டு ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.